இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், மக்கள் பாத்துருங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த ரத்தியசர்களை அவன் டிவிஎஸ் அவனியுன்னு சென்னையில் இருக்கக்கூடிய ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் அக்கறை ஒரு பகுதி இருக்குது. அதுல ஈசிஆர் பீச்சுக்கு பக்கத்துல சுமார் 300 கோடி மதிப்பிலான ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காரு. அந்த வீட்டுடைய கட்டமைப்பை நான் காட்டுறேன். வீடியோ இப்ப பார்த்து நானும் பார்த்தேன். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பங்களா பாக்குறதுக்கு அதை கட்டுறதுக்கு எப்படி இவரால எப்படி முடியுது? என்ன சோர்ஸ் இருக்கு அவருக்கு வருமானம்? இந்த சோர்ஸ் கேட்கும்போது இவருக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? 2021 முன்னாடி என்னவா இருந்தா பாருங்க. என்னவா இருந்தா நீங்க தெரிஞ்சுமே நம்புறேன். அது என்னவா இருந்தா நினைக்கிறீங்க? கிரிக்கெட் விளையாடினாரு. கிரிக்கெட் விளையாண்டு அது அரட்டவுசர் போட்டு கிரிக்கெட் விளையாடுற பசங்க. இவங்களுக்கு எந்த காசும் கிடையாது. இவங்க எக்கு தப்பா போய் உதயநிதிக்கு நல்ல போதுமான கவனிக்கிறாங்க. எப்படி கவனிக்கிறாங்க சொல்ல வேணாம், அது மக்களுக்கே புரிஞ்சுக்குவாங்க. கவனிச்சது இவங்க முக்கியமான புள்ளியா மாறினான். 3 வருஷத்துல இவன் கட்டக்கூடிய இந்த புதிய கட்டடம் இருக்குல்ல, இந்த கட்டடத்தோட மதிப்பு 300 கோடி. நல்லா கவனிச்சுங்க. டிவிஎஸ் அவனின் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதுல ஒரு சென்ட் நிலம் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேல போகுது. அதனால அவ்வளவு ஈஸியா வாங்கிட முடியாது. அவன் வாங்கியிருக்கிறது 10 கிரவுண்ட், ஏற்கனவே 60 சென்ட் நிலத்தை வாங்கியிருக்கான். 26,000 ஸ்கொயர் ஃபீட். அது உள்ள நீங்க அந்த இடத்தோட மதிப்பு மட்டும் 80 இருந்து 90 கோடி. நீங்க கட்டணாமல் கட்டடம் அது மேல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஸ்விமிங் பூல் எப்படிப்பட்ட டைப் சொல்றீங்க. 22 வாரத்துக்கு ஐயா பார்ட்டி நடத்தாம இருக்க முடியாது. பார்ட்டில எல்லா விதமான போதைகள் உலகத்துல சர்வ போதைகளும் எங்க இருக்கோ அந்த வீட்டுல இருக்கும். அந்த மாதிரி 6 ஆள் வச்சுக்கேன். அந்த அதுக்கு ஏத்தாம பில்டிங் கட்டுறான், அதுக்கு எதில் வீடு கட்டணும் வச்சுக்கேன். நிறைய பேர் வந்து பார்ட்டி கொண்டாடிட்டு போற அளவுக்கு. ஆமா, இவர் சல்மான் கானு ஒரு 50 வருஷமா நடிச்சாரு, பார்ட்டி கொண்டாடி கிழிச்சிருவாரு. 3 வருஷத்துல இவ்வளவு காசு வந்துருக்குது. இந்த ஆட்டம் ஆடுறான்னா இவனுக்கு தலைமையா இருக்கக்கூடிய இவனுக்கு முதலாளியா இருக்க எவ்வளவு ஆட்டம் ஆடிப்பாங்க. இப்ப இந்த பில்டிங்ல சில சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருந்து வந்து இறங்கக்கூடிய சில பிராண்ட் இருக்கு, பாத்ரூம் மட்டும் இறங்கக்கூடிய பிராண்ட் இல்ல, அது கசி, அப்புறம் கசி மற்றும் லேண்ட்ஃபோர்ட் ஸ்டோன்ஸ் ஏகப்பட்ட பிராண்ட் எல்லாமே இம்போர்ட்டட். இதோட மதிப்பு இறங்கக்கூடிய கிரானைட்டோட மதிப்பு மட்டும் 4 இருந்து 5 கோடி இறங்கி இருக்க மட்டும். வரக்கூடிய எல்லாம் சுத்தம் வச்சுக்கவே அது மட்டும் கட்டடத்தை மட்டும் நீங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு 30 கோடி கட்டுவாங்க. ஒரு 3 வருஷத்துல ஒண்ணும் இல்லாம அரக்காட் ஹவுஸ் போட்டு கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு திடீர்னு எங்க இருந்து இவனுக்கு 300 கோடியில இறக்குமதி செஞ்சு கட்டுற அளவுக்கு காசு வருது. உதாரணத்துக்கு இந்த பக்கத்துல ஹிந்துஜா குரூப்புக்கு ஏகப்பட்ட லேண்ட் சமீபத்துல 3 வருஷத்துல வாங்கிட்டாங்க. இதுவும் மத்திய அரசு கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஹிந்துஜா குரூப் எங்க ஞாபகம் உங்களுக்கு? ஆமா, இந்த வெள்ளப்பெருக்கு வர அன்னைக்கு வந்து வேலைச்சேரி ஒரு குழிக்குள்ள மொத்தமா கொண்டு ஜேசிபி உள்ள போச்சு. ஆமா, அந்த சாவுக்கு காரணம் அந்த பில்டிங் தான். ஆனா அந்த பில்டிங்ல எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. நீங்க கவனிச்சீங்கன்னா ஆமா, அதே இதெல்லாம் அப்படி ஒண்ணா கனெக்ட் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். இப்ப நீங்க பாக்குறது இது ஒரு பில்டிங் தான். ஆனா இப்ப குடியிருக்கிறது எங்க அப்படின்னா எம்ஆர்சி நகர்ல கூடிய லீலா பேலஸ் பக்கத்துல கூடிய 174 சீப்ராஸ் அபார்ட்மெண்ட்ல 7வது டவர்ல 11வது மாடியில இருக்கான். மேல இருந்து சின்ன மாடி ஒரு மாடி வச்சிருக்கேன். அந்த மாடியில 24 மணி நேரம் பார்ட்டி. கவனிச்சீங்க 3 வாரத்துக்கு ஒரு பார்ட்டி நடந்துருக்கு. அதை நீங்க விசாரிச்சீங்க, அதை பத்தி விஷயம் சொல்லுங்க. இப்போ அமலாக்கத்துறை வந்து அதை சீல் வச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் 3 வீக்ஸ் 3 வாரத்துக்கு முன்னாடி ஓடி போறதுக்கு முன்னாடி, ஆமா அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த எம்ஆர்சி பில்டிங்ல இப்போ சமீபத்துல அதாவது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஓடி போறதுக்கு முன்னாடி, ஆமா அந்த பார்ட்டில அதாவது கயாத் லோகர், ஸ்ரீகலா, தேஜஸ் அஸ்வினி, அஞ்சிக்குரே இவங்க மாதிரி ஒரு இந்த கயாத் லோகர்ன்றது இந்த டிராகன் படம். ஆமா ஆமா ஆமா, அவங்களே கரெக்ட் அவங்களே தான். இவங்கள வச்சு ஒரு பெரிய பார்ட்டி. அந்த பார்ட்டில என்ன நான் சொல்லுங்க, அந்த பார்ட்டில இவங்க மொத்தம் 4 பெட்ரூம் இருக்கு. உள்ள போன விஷயத்தை நான் ஃபுல்லா டீடைலா சொல்றேன். அதுல ரஷ்யன் கேர்ள்ஸ் நீங்க சொன்ன 4 ஹீரோயின், இதுல சம்பந்தப்பட்ட இது விஜய் டிவில இருக்கக்கூடிய ஆங்கர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆமா, ஏகப்பட்ட நபர் இருக்காங்க. இதுல மிக மையப்படுத்தி இருக்காரு, வேற யாரும் கிடையாது. நயன்தரா புருஷன். ஆமா, இவன் தான் மிக முக்கியமான சென்டர். நீங்க கவனிச்சீங்களா அவனை? அதாவது ரைடு வந்திருக்குது. யாரு இவன்? ரைடு வந்து தலைமை ஆயிட்டானே. இவன் எங்க போனா பாத்தீங்களா? ஓடி போய் திருவண்ணாமலை காட்டியா. நமக்கு இதுக்கு சம்பந்தம் நம்ம வந்து வாங்கிட்டு ஓடி போய் நைட்ல தண்ணி அடிச்சு பகல போய் திருவண்ணாமலை வாரிக்கான். அது பார்த்தேன். டேய் நீ கர்நாடகால முடிக்கிறா? ஒரு நயன்தரா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நீ பண்ற பாட்டுக்கு ஆத்தாடி விட்டா தமிழ்நாட்டுக்கு நாட்டு முதல்ல வச்சுக்கியா. அந்த ரேஞ்சுக்கு ஊர்லாம் கரெக்ட் வச்சுக்கவே. இவன் ஓடி போய் திருவண்ணாமலை உட்காண்டான். எல்லாரும் காணும், எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இவங்க யாரை கூப்பிடுறாங்கன்னா அப்ப பிரபலமா இருக்கக்கூடிய கண்டப்படக்கூடிய ஹீரோயின் அவங்க கூப்பிடணும். இதுக்கு சப்ளை பண்றதுக்கு, ட்ரக்ஸ் சப்ளை பண்றதுக்கு வெளிநாடுகள் இருந்து கொண்டு வராங்க. அப்ப மட்டும் வந்துட்டு 2 நாள் கை போயிருக்கு. இவங்களுக்கு சப்ளை தேவையான கவனிக்கிறதுக்கு மட்டுமே. இவங்க இவ்வளவு ஆட்டம் ஆடுறாங்களே, இவங்க இவ்வளவு ஆட்டம் ஆடுறாங்கன்னா இவங்க முதலாளி என்ன இருப்பாரு? இவ்வளவு ஆட விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னா அந்த ஆள் எப்படி விட்டாரு? அதை கேட்டா என்னடா சொல்றாங்க? கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்து குறிச்சுறாங்க. என்னடா டே இவனா ரத்தியஸ்மில ஐடி ரைட்டுக்கு இவன் கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்து குறிச்சுறாங்க. கூட்டாட்சி தத்துவா நீ கயாத்துல அதை கூட்டி வந்து குமால் அடிக்கிறதுக்கு ஆபத்து குறிச்சு சொல்றா. அதை விட்டு கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்து குறிச்சுறாங்க. இதுல இந்த ஒவ்வொரு ஹீரோயினுமே ஒவ்வொரு முறையும் கூப்பிடும் போது, அதாவது 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த கடைசி பார்ட்டி இல்ல, இந்த பார்ட்டில ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அவரோட மதிப்பு 35 லட்சம் ரூபாய். 35 லட்சம் ரூபாய் என்ன கொடுத்துருவாங்க? எல்லா பொண்ணுங்களுக்கும் வாட்ச், விலை உயர்ந்த பேக். அதனாலதான் இவங்க பார்ட்டி கூட்டாட்சி ஒண்ணு. இதுல இவங்க எல்லா பேரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ற பேர் என்ன அப்படின்னா நம்ம பண்ணல, இவங்க தான் பண்றாங்க. ஊரெல்லாம் சொல்றது என்ன ரத்தியசனா நான் தான் உதயநிதியோட வாய்ஸ். அப்ப எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு கவனிக்கிறதுக்கு பெரிய பெரிய பேக் 35 ல இருந்து 40 லட்சம் ரூபாய் கிஃப்ட். எல்லாரும் எப்படா இவங்க பார்ட்டி கூப்பிட்டு வர்றாங்க. யாரும் கட்டாயப்படுத்தல வர சொல்லுவீங்க, அதை உறுதியா சொல்லுவேன். எல்லா பொருளும் நாக்கத்தை கூப்பிட்டு அலையுது. இந்த லட்சத்துல சப்ளிமெண்ட் டெஸ்ட் இருக்குது. இவங்க ஊருக்கு உபதேசம்.
இந்த பொண்ணை கொண்டாடாத செய்ய கயாத்துலாகிற கொண்டாடாத செய்ய சமூகம் உருப்படுமா? உனக்கு என்ன தெரியும்? முடிஞ்சு போச்சா கூகுள்ல இமேஜ்ல அந்த பொண்ணை தேடி பார்த்து நாக்க தொங்க போட்டு பாத்துட்டு தெரியும். ஆனா அவங்க கூப்பிட்டு வச்சு கும்மாளம் அடிப்பாடா. இதான சமூகம். இது திமுக காரங்க சொல்றேன். திமுக காரன் 20 வருஷம் உழைச்சு இருக்கான். நீ எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கணும். நேத்து பாரு அரக்கால் டவுசர் போட்டு வாழ வந்தவன் நீங்க என்ன வந்துருக்கீங்க? உங்க ஆட்சியில அவன் தான் வாழ்றேன், நீ வாழல. எனவே இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இவனுடைய பார்ட்டி லைஃப் இருக்கியா அது கண்ணா அப்படின்னா இருக்குது. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா போல எக்கிட்டப்ப காசு வருது வச்சுக்கேன், கொஞ்சம் பொறுப்போட நிதானத்தோட என்ன பண்ணுவீங்க? வருது ஓகே, தவறாக வருது, அது சரி செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்னா ஒருவேளை நீங்க ஒரு ஃபைனான்சியல் நெட்வொர்க் உருவாக்கி அதுல நீங்க கிராமப்புறங்களையோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சிவகங்கை மாவட்டத்திலயோ இல்ல கமுதிலயோ முன்னேறாத பகுதியில் பகுதியில் அங்க இளைஞர்கள் ஒரு 100 பேத்துக்கு ஃபண்டா பண்ணுங்கடா, டொனேஷன் பண்ண சொல்ல, அவங்களுக்கு ஏதாவது லோன் கொடுத்தா உதவுங்களா, உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும், மாநிலம் முன்னேறும், காசும் சேஃப் தானே. ஆனா அவங்களுக்கு புதுவரைக்கும் நீங்க மனசு வரல. யாரு கூட்டுறாங்க? கயாத்து லோகர் கூட்டு 35 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கிஃப்ட் கொடுத்து உங்களுக்கு பார்ட்டி கொண்டாடுறது இனிக்குது. இவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் நடத்திருக்காங்க? 5 லட்சம் கோடி கடந்த 4 வருஷத்துல தமிழகத்தின் பேர்ல கடனை வாங்கி இவங்க அடிச்ச கூத்தி தான். கேட்டா கூட்டாட்சி ஆபத்துக்காங்க, குடிக்கிறதுக்கு ஆபத்துன்னு சொல்றா. இறுதியா எனக்கு ஒரு கேள்வி. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அந்த பதவியா இருக்கட்டும் இல்ல துணை முதல்வராக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ரத்தீஷ் தான் சொல்றாங்க. ரத்தீஷ் சொல்றான். ஏங்க ஏதாவது ஒரு யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு அரசு பதவி உயர் பதவி டாஸ்மாக் எம்பியா இருக்கிறவங்க எல்லா விவரம் தெரியும், எல்லா கோல்மால் வேலை தெரிஞ்சா டாஸ்மாக் எம்பியா ஆக முடியும். அவன் வந்து உட்காந்து தம்பி தடவை பேசுறானா, அப்ப அவனுக்கு தெரியுது இவன் யாரு. அதிகாரம் சும்மா நம்ப மாட்டான். அப்ப எல்லா அதிகாரம் இப்படி பேசுறாங்க, எல்லா அதிகாரம் பம்புறானா யார் ரத்தீஷ்? அவன் சொல்ல தேவையில்லை, ஊரே சொல்லுவோம். எனவே இவன் தான் நிழல் முதலமைச்சர், இவன் தான் நிழல் துணை முதலமைச்சர். இதை கவனிச்சீங்கன்னா சிறப்பு திட்டம்ன்ற பேர்ல எல்லா அமைச்சரத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய திட்டம் தான் இல்லையா, அதாவது 500 கோடிக்கு மேல போயிட்டாலும் சிறப்பு திட்டம் சொல்லி உதயநிதி கண்ட்ரோல் போயிடும். ஏன்னா எந்த அமைச்சருக்கு அந்த பவர் போகாம முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு உதயநிதிக்கு அந்த பவர் போகாம வச்சுட்டாங்க. அவரால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஜாலியா இருந்த பையன், எனக்கு எந்த வேலை, எனக்கு தேவையில்லாத வேலை, நானாவது மண்ணா கிடையாது அப்படின்னு ஆலோசனை அவர் நோகாம வீட்டு கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க? டெண்டர்ல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துக்கும் காசும் பாக்குறது, அடிச்சு நொறுக்குறது. அதுலதான் இவங்க யாரெல்லாம் இழுத்து விட்டுருக்காங்க, நயன்தாரா ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இழுத்து விட்டுறீங்க. இவங்க யாரும் தெரியும், காசு வந்து நடிகை கூப்பிடுறது யாரும் இவங்க எப்படி பார்த்தீங்களா? அதுல மிக முக்கியமான புள்ளி இந்த விக்னேஷ் சிவன்.